ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்குது, தாம்பூல பை. அதுதான் இப்போ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் என்னோடய வீடியோஸ் போட முடியாமல் வெறும் ஷார்ட்ஸு, ஒயர் சேல் பண்ணுறது, பீட்ஸு சேல் பண்ணுறது மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஒயர்ஸும் சேல் பண்ணுறேன், பீட்ஸும் சேல் பண்ணுறேன். அது போக குமிழ் பாக்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இதுதான் அந்த ஆர்டரோட குட்டி கூடை, ஒரு ரோலில் ஒரு கூடை. பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு கல்யாணத்துக்கு தான் ஆர்டரு. இந்த மாதிரி ஒரு ரோலில் ஒரு குட்டி கூடை பின்னுறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படின்ட்டு. நான் இப்படி தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு முக்கால்வாசி முடிஞ்சிச்சு, இன்னொரு கால்வாசி போடணும். போட்டுட்டு டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு வரல. அப்புறம் வந்துட்டு இந்த கூடைக்கு பாருங்கள், கலர் நல்லாயிருக்கா? வயலட்டு அண்டு ஒயிட்டு போட்டிருக்கேன். அது வந்து கூடைங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், இருங்க காமிக்கிறேன். அது நான் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் எல்லா கூடைங்களுக்கும் வெட்டி வெட்டி ஜாயின் பண்ணி ஒயருங்களை எடுத்து வச்சுடுவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 கூடைக்கு ஒயர் முதல்ல வெட்டி வச்சுடுவேன். கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்துட்டு ஸ்வஸ்திகன் பிராண்ட் ஒயர் தான். எவ்வளோ கலர் டார்க்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ஸ்வஸ்திகன் பிராண்ட் ஒயரு. மொத்தம் 4 கூடைக்கு நான் முதல்ல வெட்டி ஜாயின் பண்ணிடுவேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி 4 நாளாக தான் 4, 10 டைம் கிடைக்கிறப்ப நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கூடைங்க தான் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வந்துட்டு இதெல்லாம் வந்து எல்லாமே டெலிவரி பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கூடை தான் இப்போ எனக்கு ஆர்டர் இப்போ போயிட்டுருக்கு, அதுதான் நான் போட்டுட்ருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி கூடை வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. எவ்வளோ நீட்டாக ஹேண்டில் போட்டிருக்கேன், நீட்டாக சொருகியிருக்கேன் பாருங்கள் எப்படின்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் டெலிவரி பண்ணுறப்ப உங்களுக்கு இதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, அப்புறம் வந்துட்டு குங்குமம், மஞ்சள் அப்படிலாம் போட்டு இதை அழகாக கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குற ஒரு கிஃப்ட் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அது நம்ம பேரும் நிலைக்கணும். அது வந்துட்டு இது மாதிரி ஒரு பொருளை நம்ம ஒரு கிஃப்டாக கொடுத்தோம்னா, நவராத்திரி கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம், மேரேஜுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், வளைகாப்புக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி வீடு பூ விழா பெரிய பணக்காரங்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெறும் தேங்காய் பழத்தை ஒரு பையில் போட்டு கொடுக்கறக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த பை பிக்கிற வரைக்கும் நம்மளோட ஞாபகம் அவங்க கிட்ட இருக்கும். அட இன்னார் கல்யாணத்துக்கு போனோம், இன்னார் வீட்டில் இது கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேர் நம்மளுக்கு நினச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிஃப்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வயக்கூடைங்களை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது சிறு தொழில், எங்களுக்கு கைத்தொழில் பண்ணுறவங்க, எங்களுக்கு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி கூட கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் நட்டமாக போகிறதில்ல. 2வது லட்சக்கணக்காக எவ்வளவோ செலவு பண்ணி நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க. அதில் வந்துட்டு ஒரு தொகையை வந்து இது அன்பளிப்புக்கு அப்படின்னு கொடுக்கறதுனால உங்களுக்கு எதுவுமே குறைஞ்சி போகாது. மென்மேலும் இதை வாங்கிட்டு இது எடுக்கும் போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வரும். அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல இந்த கல்யாணத்துக்கு போனோம், இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ வருஷம் ஆகுது இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இந்த கூடை எடுக்கும் போதெல்லாம் உங்களை நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கறது யூஸான ஒரு ஐட்டமாக கொடுங்க. நான் எப்படி பாருங்கள் கலர் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன்ட்டு. இதெல்லாம் என்னோட சாய்ஸ் தான். 2 கலரு 3 கலரு பிளைன் எப்படி வேணால் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்துட்டு இப்போ 4 கூடைக்கு வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஜாயின் பண்ணுறக்காக தான் இந்த 4 கூடைக்கும் பாருங்கள், இந்த 4 கூடைக்கு வெட்டி நான் இந்த மாதிரி முடி போட்டு வச்சுருவேன். முடி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி தான் போடுவேன்.
போட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து ஆணியில் சொருகி வச்சுருவேன். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நான் போடுவேன். இதே மாதிரி மெத்தடை நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஒரு கூடை போட்டுடலாம். ரெண்டாவது வந்துட்டு இது வீட்டில் இருந்து போடுறவங்களா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 கூட மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான். அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஒரு 10 கூடைனா 10 கூடைக்கும் ஒரே அளவு தானே, ஒரே அளவு வெட்டி அந்த 10 கூடையும் டைம் கிடைக்கிற ஒரு நாளில் நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நான் ஓட்டு விடுதான் கீழெல்லாம் வச்சு எலியெல்லாம் கடிச்சிரும். அதனால் நான் ஆணியில் லைனாக மாட்டி வச்சிருவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னடி வீடு பூரா தோரணம் மாட்டு தொங்கிட்டு இருக்குது, இவ்வளோ கூட ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் கீழே போட்டால் எலி கடிச்சிருதுப்பா, அதனால தான் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கூட மேலே வர்றதே தெரியாது. சீக்கிரமாகவும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு அடிபாகம் இதுக்கு ப்ராடாக வைக்கணும். அவங்க வந்துட்டு இவ்வளோதான் வைக்கணுன்னெல்லாம் சொல்ல, என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, நான் எல்லா கூடைகளுக்குமே வந்துட்டு ப்ராடாக தான் வைப்பேன். ப்ராடாக வைக்கும்போது ஒரு பொருளுங்கிறது இன்னொரு பொருளை நம்ம சேர்த்து வாங்க முடியும் அந்த கூடையில். அடிபாகத்தை சின்னதாக குறைச்சிட்டு ஹைட்டை எழுப்புறதுனால பிரயோஜனம் இல்லை. அடிபாகம் எப்பவும் ப்ராடாக இருக்கும்போது தான் அந்த கூடையே ஒரு அழகாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது ஏதாவது தவறாக இருக்கா? ரெண்டாவது வந்துட்டு இது வந்து ஹோல்சேலாக நிறையா கூடைங்க போடுறதுனால இதுக்கு நான் வந்து குச்சி சொருகலை. இல்லைன்னா என்னோட ஒவ்வொரு கூடைகளுக்குமே நான் குச்சி சொருகி வைப்பேன். குச்சி சொருகி குமிழ் போட்டு வச்சுருப்பேன். கைப்பிடி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கைப்பிடி இது வந்து 3 ஒயர் கைப்பிடி தான். இதுக்கு வந்துட்டு உள்ள 2 ஒயர் நான் வந்து கொடுத்து தான் பின்னிருக்கேன். கைப்பிடி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அமுத்துனாவே தெரியுங்க பாருங்கள். இவ்வளோ இப்படி வச்சு அமுத்துறேன். அப்படி வச்சு அமுத்தும் போதும் கூட உங்களுக்கு தெரியல பாருங்கள். இதில் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். ஆனால் கைப்பிடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே நான் குமிழ் வைப்பேன். இது ஓன் யூஸ்க்கு அப்படின்னா குமிழ் வச்சு தான் கொடுப்பேன். பட் இது ஹோல்சேலாக கொடுக்கறதுனால நான் குமிழ் வைக்கல பாருங்கள். அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வெறும் 3 ஒயர் கைப்பிடினாலும் நம்ம போடுறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு சின்ன கூடை தானே அப்படின்னு நான் அசால்ட்டாலாம் போடல. பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்கேன். கூடைங்க ஒவ்வொன்றும் செம்மையாக சூப்பராக வந்திருக்கு. இது வந்து டிசைனுக்காக அவங்க எதுவும் கேட்கல, நானே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு இந்த மாதிரி கூடைகள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் 9688965324 நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட பீட்ஸும் இருக்குது, ஒயர்ஸும் இருக்குது. தேவைப்படுறவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு 400 வீடியோக்கு மேலே நான் மேக் போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள், பிளேலிஸ்ட்டும் பாருங்கள். ரெண்டாவது வந்துட்டு ஏன்னா முருகன் டுட்டோரியல் போடுன்னு ரொம்ப நிறையா பேர் கேட்குறீங்க. எனக்கு இந்த ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால தான். டுட்டோரியல் நம்ம எப்போ வேணால் போடலாம். ஆர்டர் மிஸ் பண்ணோம்னா கிடைக்கிறப்ப தான் நம்ம 2 காசு சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது கருத்தில் வச்சுக்கிட்டு நானும் ஒரு சிறு தொழிலாளி தான். இந்த கூடை போடுறதுனால தான் எனக்கு இந்த வருமானம். தயவுசெய்து நீங்கள் வந்து கருத்தில் வச்சுட்டு நான் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். 8 பார்ட் அப்லோட் பண்ணவன் இன்னும் ஒரு 4 பார்ட்டு நான் அப்லோட் பண்ணாமல் விட்டுருவேனா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால தான் நான் அதை போட்டுட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு எனக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் தான். யாருமே எனக்குன்னு ஹெல்ப்புக்கு இல்லை. எல்லா வேலைகளும் நானே தான் செய்யணும். எதுவுமே செய்ய மாட்டார். சிலர் வீட்டில எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பாதிக்கு பாதி வேலை செய்வாங்க. என் வீட்டில் எச்ச தட்டு கூட எடுத்தக்கட்டாலும் நவுத்தி வைக்க மாட்டாங்க. அத்தனை வேலையும் நானே தான் செய்யணும் தெரியுங்களா? அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இந்த வேலையும் செஞ்சுட்டு நான் கொரியர் பார்சல் பண்ணுறதும் பண்ணிட்டு எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. நான் ஒவ்வொரு தாட்டையும் கொரியர் போடும்போது 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நான் கொரியர் போட்டுட்ருக்கேன். அவ்வளோ சிரமத்துலேயும் நான் தான் சொல்லித்தரேன் டைம் கிடைக்கிறப்பன்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்கவே மாட்டேங்க. ஒவ்வொரு தாட்டையும் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் நிறையா ட்ரிப் சொல்லிட்டேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் அப்லோட் பண்ணுறேன்னு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் சொல்லணுங்கிறக்காக தான் நான் வீடியோ போட்டேன். நான் வந்துட்டு 8 நாளாக 10 நாளாக வீடியோ போடாதனால என்னடா வீடியோ போடாமையே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவீங்களா? அதனால தான் எனக்கு வந்துட்டு இப்போ கல்யாணம் ஆர்டர் இருக்கிறதுனால தான் என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல.
தயவுசெய்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.